வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம். வணக்கம். தமிழ்நாடு அகில உலக மகளிர் ஜோதிடரணி பேரவை சேவா அறக்கட்டளை நிறுவனர் கிருஷ்ணவேணி அம்மா அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறிக்கொண்டு, குழுவில் பயணிக்கும் சக தோழிகளுக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறிக்கொண்டு, இன்றைய பதிவாக ஜோதிடமும் மருத்துவமும். ஜோதிடம் என்பது உயிர் போன்றது, மருத்துவம் என்பது உடல் போன்றது. நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும், வாய் நாடி வாய்ப்பச்சீர் என வள்ளுவத் பெருந்தகையின் கூற்றுப்படி சென்ற வாரம் கும்ப லக்னத்திற்கு 6ஆம் அதிபதி 12 பாவகங்களில் இருந்தால் என்ன நடக்கும் என்பதை 6ஆம் வீட்டோடு பார்த்தோம். இன்ற வாரம் அதன் தொடர்ச்சியாக கும்ப லக்னத்திற்கு 6ஆம் வீட்டு அதிபர் சந்திர பகவான் 7ஆம் வீடான சிம்ம ராசியில் சம்பந்தப்பட்டு தசை நடந்தால் வரும் வியாதிகள்: இதயம், இரத்த ஓட்டத்தின் தன்மை, இதய துடிப்பு, முதுகுத்தண்டு ஆகியவை சிம்ம ராசியை குறிக்கும். மயக்கம் ஏற்படுதல், மூச்சு திணறல், நரம்பு தளர்ச்சி, வலிப்பு நோய், தலைவலி போன்ற நோய்கள் வரும். 6ஆம் வீட்டு அதிபர் 8ஆம் வீடான கன்னி ராசியில் சம்பந்தப்பட்டு நடந்தால் வரும் வியாதிகள்: வைட்டமின் குறைவு, நுண்கிருமிகள், காலரா, வயிற்றுப்போக்கு, காய்ச்சல், தோல்வியாதி போன்றவை கன்னி ராசியை குறிக்கும். விபத்து ஏற்படுதல், காலரா நோய், மார்பில் கட்டி, கண் நோய், பாதங்களில் வலி, தோல்வியாதி போன்ற நோய்கள் ஏற்படும். 6ஆம் வீட்டு அதிபர் 9ஆம் வீடான துலாம் ராசியில் சம்பந்தப்பட்டு தசை நடந்தால் வரும் வியாதிகள்: மூட்டுகளில் வலி பிரச்சனை, கர்ப்பப்பையில் கோளாறு, சிறுநீர் பாதையில் கல் அடைப்பு, சிறுநீரகம் பாதிப்பு போன்ற நோய்கள் துலாம் ராசியை குறிக்கும். கிட்னியில் பாதிப்பு, கிட்னிக்கு செல்லும் இரத்த குழாயில் பாதிப்பு ஏற்படும். சிறுநீர் குழாயில் புண், இன உறுப்புகள் அரித்தல் போன்ற நோய்கள் வரும். 6ஆம் வீட்டதிபர் 10ஆம் வீடான விருச்சக ராசியில் சம்பந்தப்பட்டு தசை நடந்தால் வரும் வியாதிகள்: மாதவிலக்கு கோளாறு, சிறுநீர் பாதையில் கல் அடைப்பு, மூல நோய் போன்றவை விருச்சக ராசியை குறிக்கும். பாதங்களில் வலி, தலைவலி, ஆண்குறியில் வலி, துடைப்பகுதியில் வலி, இடுப்புகளில் புண் ஏற்பட்டு அதிக வலி ஏற்படுதல் போன்ற நோய்கள் ஏற்படும். 6ஆம் வீட்டு அதிபர் 11ஆம் வீடான தனுசு ராசியில் சம்பந்தப்பட்டு தசை நடந்தால் வாத நோய், நுரையீரல், இடுப்பு தொடைப்பகுதி பாதிக்கப்படுதல் போன்றவை தனுசு ராசியை குறிக்கும். பாதங்களில் வலி, பாதங்களில் வெடிப்பு, நுரையீரல் பிரச்சனை, இடுப்பு வலி, வாத நோய், ஆஸ்துமா, சிறுநீருடன் இரத்தம் கலந்து போகுதல், கழுத்து கழலை நோய், காலில் வீக்கம் ஏற்படுதல் போன்ற நோய்கள் வரும். 6ஆம் வீட்டு அதிபர் 12ஆம் வீடான மகர ராசியில் சம்பந்தப்பட்டு தசை நடந்தால் வரும் வியாதிகள்: மூட்டு வலி, முட்டி வலி, முழங்கால் வலி, தோல் வியாதி, வாத நோய், வின்குஷ்டம் போன்றவை மகர ராசியை குறிக்கும். மூட்டுக்கு மூட்டு, ஜாயின் மூட்டு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டி வரும். முதுகுத்தண்டில் வலி ஏற்படும். மூட்டுக்கள் விலகி போய் நடக்க முடியாமல் நடப்பார்கள். கால்களில் அடிபடும். கால்களில் அடிபட்டு நொண்டி ஏற்படுதல் போன்ற நோய்கள் வரும். இவ்வாறு நாம் சில தருணங்களில் மயக்கம் போன்ற அயர்வுகள் கூட தோன்றக்கூடும். இரத்த கொதிப்பினாலும் அதிக பித்தத்தாலும் ஏற்படக்கூடியதாகையால் இவர்கள் ஓய்வு நேரத்தை அதிகப்படுத்திக் கொள்வதுடன் எலுமிச்சம்பழம், தேன் முதலியவைகளை அடிக்கடி உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும். சாப்பிட்டு வருவது சாலச் சிறந்ததாகும். நேரம் கடந்து சூடு தணிந்த உணவுப் பொருள்களை, காரமான உணவு வகைகளையும் இவர்கள் உட்கொள்ள நேருவதால் வயிறு கோளாறுகளும், வாதம், பித்தம், சேட்டுமம் போன்ற நோய்களும் ஏற்படும். சேட்டைகளால் ஜீரண கோளாறுகளும் ஏற்பட வாய்ப்புண்டு. இவர்கள் தாங்கள் உணவு உட்கொள்ளும் முன் சிறிதளவு தண்ணீர் அருந்திவிட்டு உட்கொண்டால் ஜீரண கோளாறு தணிந்து சுலபமாக ஜீரணமாகும். இந்த ஜாதகருக்கு நீரினால் கண்டம் ஏற்படும். நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய் உண்டாகும். மூல நோய், மூட்டு வீக்கம் இவை ஏற்பட வாய்ப்புண்டு. இந்த லக்னத்தில் பிறந்தவர்கள் தீர்க்காயுள் பெற்றவர்கள். 99 வயது வரை நீண்ட ஆயுளுடன் ஏற்படுவார்கள். நீண்ட நாள் நோய் ஏற்பட வாய்ப்புண்டு.
கண், காற்று நோய்கள், சிலேத்தும நோய்கள். 12 20 வயதில் காய்ச்சலாலும் 28 வயதில் இருமல் போன்ற வியாதிகளாலும் தொல்லைகள் ஏற்படும். சித்திரை மாதம் பஞ்சமி திதியும் திருவாதிரை நட்சத்திரம் கூடிய வியாழக்கிழமை மாலை வேளையில் இவர்கள் திருச்செந்தூருக்கு குருவுக்கே குருவாக விளங்கும் திருச்செந்தூர் சென்று வழிபட சகல நோய்களும் இவர்களுக்கு தீர்க்கமாகும். ஏதாவது சித்தர்கள் தரிசனங்கள் மேற்கொள்வதும் சிறப்பு ஆகும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். எனக்கு வாய்ப்பளித்த தமிழ்நாடு அகில உலக மகளிர் ஜோதிடரணி பேரவை நிறுவனர் கிருஷ்ணாணி அம்மா அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். வாழ்க பாரதம், வளர்க ஜோதிட கலை, நற்பவி உண்டாகட்டும்.